அதாவது இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, எலியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் எலி வந்து நெய்யில் உளுந்து விட்டால் அந்த எலியத்துக்கு அப்புறப்படுத்தி விட்டு அந்த சுற்றி உள்ள நெய்யந்திக்கு போட்டு மீதியை சாப்பிடுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எலி ஹராமு என்று முதல் ஆய்வில் நினைஞ்சாங்க. அதை ஒரு கருத்தை கொண்டு போய் வச்சாங்க. அப்போ நெய்யில் உளுந்ததுங்கிற என்பதனால அது எப்படி ஹராமாகும்? நெய்யில் எது உளுந்தாலும் அப்படி தானே செய்வோம். நெய் இன்னும் சொல்ல போனால் அது நெய்யில் உளுந்து கூட அதை ஒட்டுன இடத்த விட்டு மற்றதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்களே, அவ்வளோ பெருசாக வெறுக்கத்தக்கதாக இல்லையே. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி செத்து விழுந்தாலும் அதை தானே செய்வோம். அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அது இதுலேருந்து ஆதாரம், நெய்யில் உளுந்தால் தூக்கி போட்டுருங்கன்னா எது விழுந்தாலும் தூக்கி போடுவாங்க அப்படின்னு கேட்டால் இதை வச்சுட்டு ஹராமுக்கு ஆய்வு பண்ணீங்க, அது பொசுக்குன்னு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பன்றி மாதிரி இருக்குது எலி, அதனால ஹராம் பண்ணீங்க. பன்றி தோற்றத்தில் இருக்குது அப்படின்னீங்க. இப்படி இல்லாமல் ஆய்வு பண்ணுறதுன்னு கேட்டோம். அதுக்கு இந்த புது ஆய்வில் பதிலை காணா. அப்புறம் பன்றிக்கு அக்கா தங்கச்சி இருந்தீங்க எலியை, அதுதான் பன்றிக்கு அக்கா தங்கச்சி மாமா வச்சா முரண்டிங்க. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டோம். இதுக்கு என்ன இந்த ஆய்வை இப்போ என்ன விட்டுட்டீங்க? அடுத்து என்ன செய்கிறது? கேடு செய்கிறவையெல்லாம் ஹராமுன்னு சொல்ல வந்தீங்க. கேடு செய்கிறத வச்சுலாம் தீர்மானிக்க முடியாது. ஹலாலானது சில நேரத்தில் கேடு செய்யலாம். கேடு செய்த வச்சு ஆதாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். அதுக்கெல்லாம் ஒன்றையும் காணாம். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், எலியை வந்து 5 பிராணிகளை கொல்ல சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொல்ல சொல்லிட்டாங்களா? அது நம்மளே சொன்ன விஷயந்தான். 5 பிராணிகளை என்ன செய்யுங்க, கொல்லுங்க, ஹரமுல கூட கொல்லுங்கன்ட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆதாரம் வைக்கிறாங்க, எலி ஆய்வில் வைக்கிறாங்க. அதாவது இந்த ஹதீஸ் எலியை உண்பது கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரம். இது கொல்லணும்னு சொல்வது வந்து இது தெளிவான ஆதாரமா? கொல்லணும் என்று சொல்வது திங்கக்கூடாதுங்கிறதுக்கு ஆதாரம் ஆகுமா? தெளிவான ஆதாரம் என்ன அர்த்தம்? இதை திங்காதே, அதுதான் தெளிவான ஆதாரம். இதை சாப்பிடுவது ஹராமு, இது தெளிவான ஆதாரம். கொல்லாதே அப்படின்னா கொல்லாதேங்கிறது தான் ஆதாரம். அது கொல்லாதே என்று சொன்னால் கொல்லக்கூடாதுங்கிறது ஆதாரம், கொல்லு என்று சொன்னால் கொல்லுங்கிறதுக்கு ஆதாரம். ஒரு பிராணியை கொல்லு என்று சொன்னால் கொல்லு என்பதுக்கு தான் அது ஆதாரம். அதுலேருந்து ஹராமுங்கிறது இப்படி வரும், திங்கிறது வரும் என்று கேட்டோமே. அவ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸ் எந்த ஹதீஸு கொல்லணும்னு சொல்லி வருதுல, அந்த 5 பிராணிகள், அந்த ஹதீஸெல்லாம் போட்டு விட்டு அவங்க சொல்கிற வாசகத்தில் அப்படி படிக்கிறேன், இந்த ஹதீஸ் எலியை உண்பது கூடாது என்பதற்கு தெளிவான ஆதாரம். இப்படி கொல்லணுங்கிறது தெளிவான ஆதாரம். கொல்லணுங்கிறது எப்படி ஹராம்ங்கிறது இப்படி ஆதாரமாகும்? இது ஆதாரம் ஆகாது. கொல்லப்பட வேண்டும் என மார்க்கம் கட்டளையிட்டவை உண்பதற்கும் தடை செய்யப்பட்டவை ஆகும் அப்படிங்கிற எங்கே நிறுத்திங்க? ஆதாரம் முடிவு சொல்கிறாங்க. அதை கொல்ல வேண்டும்னு சொல்லிட்டுச்சுன்னா, மார்க்கம் சொல்லிடுச்சுன்னா உண்ணக்கூடாது அப்படின்னு மதுஹபில் இருக்குது. நீங்கள் ஆய்வுலாம் பண்ணலை, இதெல்லாம் மதுஹப் கிதாபில் நாங்கள் பார்த்தது தான். மதுஹப் கிதாபுகள் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க, எதை கொல்லணும்னு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்குதோ அதை சாப்பிட்றது ஹராம்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. நீங்கள் மதுஹப் கிதாபில் உள்ளதை காப்பி அடிச்சிருக்கீங்களா, ஆய்வு பண்ணியிருக்கீங்களா? கொல்ல தடை செய்தால் உண்பது ஹராமாகும் தீர்ப்பளிக்கிறீங்களே, அதற்குரிய ஆதாரம் என்ன? கொல்ல தடை செஞ்ச கொல்லணும்னு சொல்லியாச்சு. எப்படி சொல்கிறாங்கன்னா, கொல்லப்பட வேண்டும் என மார்க்கம் கட்டளையிட்டவை உண்பதற்கும் தடை செய்யப்பட்டவை ஆகும். இது எங்கே நிறுத்திங்க? கொல்ல சொன்னால் திங்கக்கூடாதுன்னு அர்த்தம் ஆகுமா? ஆகாது. அதுக்கப்புறம் குர்ஆனிலும் சுன்னாவிலும், அடுத்து அவங்க வாசகத்தை நான் படிக்கிறேன்னா அவங்க வாசகம், குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவையெல்லாம் கொல்லப்பட வேண்டியவை என்றும் கொல்லப்படக்கூடாது என்றும் தடை செய்யப்பட்டுள்ளதோ அவை உண்பதற்கும் தடை செய்யப்பட்டவை ஆகும் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய ஆதாரத்தை காட்டுங்க, ஒரு ஹதீஸை காட்டுங்க. கொல்ல தடை செய்யப்பட்டவை உண்ண தடை செய்யப்பட்டவை ஆகும்னு ஒரு ஹதீஸை காட்டுங்க. கொல்ல தடை செய்யப்பட்டவைன்னு கொல்ல வேண்டும் என்று சொன்னால் உண்ணக்கூடாது என்ற அர்த்தம் எப்படி வரும்? நீங்களா ஒரு கருத்தை ஆய்வுன்னு சொன்னால் என்ன செய்யணும்னா ஆதாரத்துக்கு முடிவு செய்யணும். ஒரு ஆதாரம் இது சொல்லப்படலை. என்ன ஆதாரம்? குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவையெல்லாம் கொல்லப்பட வேண்டியவை என்றும் கொல்லப்படக்கூடாது என்றும், நல்லா ரெண்டும் சொல்கிறாங்க. ஒரு பிராணியை கொல்லுன்னு சொன்னாலும் அது ஹராமா, கொல்லாதுன்னு சொன்னாலும் அது ஹராம். எப்படி வாசகம் போடுறாங்கன்னு பாருங்க. குர்ஆனிலும் சுன்னாவிலும் எவையெல்லாம் கொல்லப்பட வேண்டியவை என்றும் கொல்லப்படக்கூடாது என்றும் தடை செய்யப்பட்டுள்ளதோ அவை உண்பதற்கு தடை செய்யப்பட்டவாகும் எழுதியிருக்கீங்களே, இது எங்கேருந்து எடுத்தீங்க? கொல்லாதே என்று சொன்னால் அது சாப்பிட்றது ஹராமு, கொல்லு என்று சொன்னால் அது சாப்பிட்றது ஹராமு அப்படின்னு சட்டம் எடுப்பதாக இருந்தால் அதனுடைய சோர்ஸ் எது? இந்த கருத்து எங்கிருந்து எடுத்தீங்க? கொல்லப்பட்டதுக்கு மட்டும் தான் ஆதாரம் வருது.
கொல்லலாம் என்பதற்கு ஆதாரம் காட்டிட்டீங்க. கொல்லலாம் என்பதிலிருந்து அதை ஹராம் எப்படி இருப்பீங்க? தான் ஆய்வா? ஆய்வுண்டா என்ன இருக்குன்னு அந்த அர்த்தம் அதில் இருக்கணும். நீங்கள் ஒரு முடிவு அதிலேருந்து மதுகபுக்காரங்க சொன்ன எடுத்து போட்டிருக்கிறீங்க. இது மதுகபில் உள்ளதானே? இது மதுகபில் உள்ள இப்படி காப்பி எடுத்துருக்குறாங்க. அது ஒரு விஷயமாச்சா? அப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எந்த பொருளை எல்லாம் கொல்லு என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அது ஹராம், கொல்லக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுகிறதோ அது ஹராம், ரெண்டு ஹராமு அப்படிங்கிறது உங்கள் கருத்தா? அல்ல அதுக்குரிய வசனம் ஏதாவது இருக்குதா? உங்கள் கருத்தா? அதுக்கு ஏதாவது ஹதீஸ் இருக்குதா? இருந்தால் அது எங்கே? ஆய்வுண்டு அப்படித்தானே. ஆய்வு என்று சொன்னால் ஒரு கருத்தை நீங்கள் சொல்வதாக இருந்தால், இந்த கொல்லப்படக்கூடாது, கொல்ல வேண்டாம் என்று சொன்ன எல்லாம் ஹராம், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை செய்கிற எல்லாம் ஹராம்னு ஹதீஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி கொண்டாந்து என்ன செய்றீங்க? எதையெல்லாம் கொல்ல சொல்லி இருக்கிறார்களோ அது ஹராமு, எதையெல்லாம் கொல்ல வேண்டாம் என்று சொன்னார்களோ அது ஹராம் என்பது உங்க மனோ இச்சையா ஆய்வா? ஆய்வு என்றால் அந்த கருத்து எதிலிருந்து எடுத்தீங்க? கொல்லலான்னு மட்டும்தான் அதில் இருக்குது, கொல்லக்கூடாதுன்னு தானே அதில் இருக்குது. இதிலிருந்து சாப்பிடக்கூடாது என்ற அர்த்தம் வரும்னு எங்கேருந்து எடுத்தீங்க? இல்லை, இது ஆய்வு. அடுத்தது ஏனெனில், காரணம் சொல்றாங்க. ஏனெனில் சாப்பிடுவதற்காக மார்க்கம் அனுமதித்த முறைப்படி அறுத்தாலோ அல்லது எம்முறையில் கொன்றாலும் அவை உயிர் நீக்கம் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதிலிருந்து கொல்லப்படக்கூடாது என்று தடுக்கப்பட்டால் அவை உண்பதற்கு தடுக்கப்பட்டவை ஆகும். எப்படி வாசம்? என்ன சொல்றாங்கன்னா, கொல்லக்கூடாதுன்னு தவளையை கொள்ளாதுன்னு தடுத்துட்டாங்கல்ல சில விஷயங்கள், அதை எடுத்துக்கிட்டாங்க. தடை செய்யப்பட்ட என்ன அர்த்தம்? கொல்லக்கூடாதுன்னு நம்ம சொன்னோம்னு சொன்னால் திங்கிறந்த அறுத்து தானே திங்கணும், அறுத்து தான் திங்கணும். கொல்லக்கூடாதுன்னு சொல்லும்போது அறுக்க முடியாது, கொல்ல முடியாது, அறுத்தாலும் கொள்ள தானே போகிறோம். பாயிண்ட் வழங்குதா? என்ன செய்கிறாங்கன்னா, அதுக்கு ஆதாரம் காட்டலை. எது காட்டலை? கொல்வதற்கு அனுமதி இருக்குதுல்ல, அனுமதி இருக்கிற காரணத்தினால் அது ஹராமு என்பதற்கு ஆதாரம் காட்டலை. எதுக்கு காட்டுறாங்கன்னு கேட்டால், கொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல சில பிராணிகளை, அதை ஏன் அது ஹராம் என்று சொல்லுகிறோம் என்றால், கொல்லக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. கொல்லக்கூடாதுன்னா திங்கிறதுக்கு அறுக்கணும், அறுக்கிறது கொள்வது தானே, கொன்றா தானே அதை. அப்போ பாயிண்ட் வருதா இல்லையா? இதுக்கு மாற்றமாக பின்னாடி வரதான் முக்கியம். இப்படி சொல்லிவிட்டு இதுக்கு நேர் மாற்றமாக முரணா வேற வாதம் வைப்பாங்க. அதுக்கு தான் வச்சுக்கிறேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது கொல்லக்கூடாது என்ற வகையிலும் ஹராம். ஏன் ஹராம் என்றால், அவங்க வாசகத்தை நான் படிக்கிறேன். சாப்பிடுவதற்காக மார்க்கம் அனுமதித்த முறைப்படி அறுத்தாலோ அல்லது எம்முறையில் கொன்றாலும் அவை உயிர் நீக்கம் செய்யப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இதிலிருந்து கொல்லப்படக்கூடாது என்று தடுக்கப்பட்டால் அவை உண்பதற்கும் தடுக்கப்பட்டவை ஆகும் அப்படிங்கிறீங்க. இதாவது கொஞ்சம் ஏற்றுக்கலாம், கொஞ்சம் ஏற்றுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அதில் கொல்லணுன்றதுல இதே மாதிரி உல்டா திருப்பி அதில் வைங்களேன். கொல்லணும்னு சொல்லிட்டாங்க. கொல்லணும் என்றால் அறுத்தும் கொள்ளலாம், சும்மாவும் கொள்ளலாம். அப்போ அறுத்து கொள்ளும்போது திங்கலாம்னு தானே வரும். இந்த வாசகப்படி உங்கள் வாதப்படி வச்சிங்கன்னு சொன்னால், கொல்லக்கூடாது என்று சொன்னால் என்ன அர்த்தமா? அறுத்து கூட அறுத்தா கொள்ள தானே போகிறோம். ஒரு தவளையை அறுத்து முறைப்படி தக்பீர் சொல்லி அறுத்தீங்கன்னு சொன்னால் அறுக்கிறோம், அது கொள்கிறோம். அப்போ கொல்லக்கூடாது என்பதில் அறுத்து சாப்பிடுவதும் அடங்கும் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொன்னீர்களே, ஆனால் கொல்லுங்கள்னு சொன்னாங்கல்ல, அதில் அறுத்து சாப்பிட்ற அடங்கும்ல. அப்போ கொல்ல சொல்லிட்டாங்கல்ல, அறுத்து கொள்ளலாம்ல. அறுக்காமல் கொண்டால் சாப்பிடக்கூடாது, அறுத்து கொண்டால் எலியை அறுத்து கொண்டால் சாப்பிடலாம். அப்படி தான் சட்டம் எடுக்கணும். இதில் சொன்ன வார்த்தை அதுக்கு பொருத்தணுமா இல்லையா? அதுக்கு அதுக்கு என்ன செய்யணும்? அது கத்துல இது அறுக்கிறது வேற, கொல்றது வேறையா. இங்கே என்ன செய்கிறாங்க? கொல்றதுல அறுக்கிற அடங்குமா. இந்த தவளைக்கு சொல்லும் பொழுது கொல்லக்கூடாதுட்டாங்கல்ல, அறுக்கிறதும் கொல்றது தானே அப்படிங்கிறாங்க. அதை பேச என்ன செய்கிறாங்கன்னா, கொல்லுதல் வார்த்தை தான் வந்திருக்குது, அறுக்குதல் வரல. அறுத்தல் வந்தால் தான் அது கூடும், கொல்றதுன்னு வந்தால் சாப்பிட முடியுமா இப்படின்னு கேட்குறாங்க. அப்போ முரண்பாட்டினுடைய ஒரு மொத்த வடிவமாக இது இருக்குது. எப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்க. கொல்லுதல் இருவகை. இதற்கு தபகு எனப்படும். அடித்தோ வெட்டியோ நசுக்கியோ மிதித்தோ எரித்தோ மொத்தத்தில் உண்பதற்காக வரையறுக்கப்பட்ட கொல்லும் முறை அல்லாமல் எம்முறையிலும் கொல்லுதல் இதுக்கு கத்தல் எனப்படும். சரி, அப்போ இப்படி சொல்லிவிட்டு அடுத்து என்ன செய்கிறாங்க? எவ்வாறு கொன்றால் சாப்பிடலாம் என்று மார்க்கம் வரையறுத்து தந்துள்ளதோ அந்த அடிப்படையை தாண்டி கொல்லப்படுவை அனைத்தும் ஹராமாகும் அப்படிங்கிறாங்க. அதாவது மார்க்கம் எந்த முறையில் கொல்லணும்னு சொல்லி இருக்குதோ அந்த முறை இல்லாமல் கொலை செஞ்சோம்னு சொன்னால் சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. இதுலேருந்து என்ன விளங்குது? எலியை அடித்து கொண்டா சாப்பிடக்கூடாது,
மார்க்கம் எம்முறையில் கொல்லணும்னு சொல்லியிருக்கிறதோ அம்முறையில் அறுத்தால் சாப்பிடலாம் தானே. இப்போ ஆடே இருக்குது ஹலால் தான், அது எம்முறையில் அறுக்கணும் அப்படி அறுத்தா தான் ஹலால். அந்த வசனத்தெல்லாம் காட்டுறாங்க பாருங்க, முறைப்படி அறுக்கணும்னு இருக்குது. முறைப்படி எடுத்துட்டு போ, எளிய முறை இல்லாமல் கொண்டுறாத, முறையான முறையில் அறுத்து கொண்டீங்கன்னா கூடும். ஆட்டுக்குள்ள சட்டம் தான் எலிக்கும். என்ன சொல்ல வராங்கன்னா, முறைப்படி அறுக்க எந்த முறையில் அறுக்க வேண்டுமோ அந்த முறையில் உள்ளதுதான் ஹலாலு. எப்படி வாசகத்தை பாருங்க, எவ்வாறு கொன்றால் சாப்பிடலாம் என்று மார்க்கம் வரையறுத்து தந்துள்ளதோ அந்த அடிப்படைகளை தாண்டி கொல்லப்படுவது ஹராமு. அப்போ கொல்லப்படுற மெத்தட் தாங்க முக்கியம். வழங்குதா, எளிய கொல்லக்கூடாது, அந்த மாதிரி கொண்டா திங்கக்கூடாது, இந்த மாதிரி கொண்டா திங்கலாம். உங்கள் ஆய்வு பிரகாரம் என்ன முடிவு வருதுன்னு கேட்டால், எலியை அடிச்சு கிடிச்சு கொண்டுறாதீங்க, எம்முறையில் அறுக்கணும் அந்த முறையில் அறுக்கலை. நீங்கள் எலியை பிடிச்சி குறவலை அறுத்து பிஸ்மில்லா அல்லாஹ் சொல்லி அப்படி அறுத்துட்டீங்கன்னா எம்முறையில் கொல்லணும் என்று மார்க்கம் சொல்லுகிறது, அம்முறையில் கொண்டுட்டீங்க. இப்போ என்னவாயிரும், ஹலால் ஆயிரும் என்கிற கருத்தை தான் அடிப்படையாக வச்சிருக்கிறாங்க. அதுக்கு மாற்றம் வாதம் பண்ணுறாங்க. அதிலிருந்து சிந்தித்து விளங்குற கருத்து என்னன்னு கேட்டால், எளிய திங்கலாங்கிறதுக்கு வாதம் வைக்கிறாங்க. அந்த வாதத்தை வச்சுக்கிட்டு இதில் திங்கக்கூடாதுன்னு தெரியுதுங்கிறாங்க. வாதம் வந்து திங்கலாம்ங்கிறதுக்குள்ள வாதம், முடிவு வந்து திங்கக்கூடாதுங்கிற முடிவு. எப்படி அது வரும் பாருங்க. இது ஒரு விஷயம். அதாவது இன்னொரு விஷயம், ஒருவர் தொழுது கொண்டிருக்கும்போது பயங்கர ஆய்வாக இருக்குது. ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பாம்போ தேலோ இதெல்லாம் அவங்க வாசகம் வரும் என்றால், எப்படி கொன்றால் அது சீக்கிரம் சாகுமோ அந்த முறையில் தான் அதை கொள்வார். அதனை பிடித்து பிசுமு கூறி கூர்மையான கருவியில் அறுத்து கொண்டிருக்க மாட்டார். எப்படி ஒரு பாம்பு வருதுன்னு சொன்னால் பிடிச்சி பிஸ்மில்லா சொல்லி அறுத்துக்கிட்டு இருப்பார், உடனே போட்டு டக்குன்னு சாவடிச்சிருவார். அப்படி தானே செய்வார், அப்படி தான் செய்வார். திங்க நினைத்தால் எப்படி செய்வார், இது கொல்ல வந்து அப்படி செய்வார். அந்த பாம்பை அறுத்து சாப்பிட நினைச்சா நிதானமாக பிடிச்சி அழகாக இது பண்ணி பிடிச்சிக்கிட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு ஒரு தலையை பிடிச்சிக்கிட்டு பிஸ்மில்லா அறுத்து கொள்வார்ல, அப்படி செய்யலாங்கிறாங்க. இப்போ என்னென்னு கேட்டால், எப்படி கொள்ளுவான், அப்போ சாவடிக்கிற கொள்றவன் அப்படி கொள்ளுவான், திங்கிறத கொள்றவன் தக்பீர் சொல்லி கொள்வான், மறுபடி கொள்வான்ல. என்ன சொல்கிறாங்க, ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் பொழுது பாம்போ தேளோ வரும் என்றால் எப்படி கொன்றால் அது சாகுமோ அந்த முறையில் தான் அதை கொள்வார். சரி, அது கூடாது, அந்த மாதிரி கொன்றா கூடாது. அந்த மாதிரி இல்லாமல் திங்கிறதுக்குன்னு கொள்ள நினைக்கிறாரு, எப்படி கொள்ளுவார், உண்பதற்காக கொள்ள நினைத்தாரே ஆனால் எப்படி கொள்ளுவார், உண்பதற்கு அடித்து கொள்ளக்கூடாது, அறுத்து தான் கொள்ளணும், குறவலையை பார்த்து கரெக்டாக இருக்கணும், அப்படி கொள்வார்ல உங்க அப்படி. அப்போ என்ன பிரச்சனை, எப்படி கொள்வாருங்கிறது தான் சட்டம் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டாங்க. கொள்கிற முறை சரியில்லாமல் இருக்குமா. அப்போ உங்கள் வாதத்தில் என்ன விளங்குதுன்னா, கொள்ளுகிற முறை சரியாக இருந்தால் திங்கலான்னு சொல்ல வர்றீங்க. இந்த முறை தான் மெத்தடு. என்னன்னு கேட்டால், அதை திங்கலாமான்னு கேட்டால் அறுத்தாலும் திங்கக்கூடாதுன்னு சொல்லு, அடித்தாலும் திங்கக்கூடாதுன்னு சொல்லு. ஒரு பொருளை திங்கக்கூடாதுன்னு சொன்னால், ஆடு இருக்குது அதுக்கு நீ சொல்லு, அது அறுத்தா தான் திங்கலாம், அறுக்காட்டி திங்கக்கூடாதுன்னு சொல்லு, ஆட்டுக்கு ஓகே. இப்போ எலிக்கு நீ சொல்கிறாது என்ன செய்யணும், அது ஹராம் என்று நீங்கள் சொன்னீங்கன்னா எப்படி சொல்லணும், அது எந்த வகையில் பன்றி இருக்குது அறுத்தாலும் ஹராம் தானே. பன்றி ஹராமுங்கிறோம், கழுத்தை அறுத்தாலும் ஹராமு தான், பிஸ்மில்லா அல்லாஹ் போனாலும் ஹராமு தான், தண்ணியில் முக்கிய அமுக்கி சேர்த்தாலும் ஹராமு தான், மண்டையை போட்டு அடித்து உடைச்சாலும் ஹராமு தான். அப்போ சொல்கிற மெத்தடை வைத்து மாறுமா, மாறாது. இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், ஒரு பாம்பு தேல் வந்து என்னங்க செய்வீங்க, தொழுகிட்டு இருக்கும்போது பிடிச்சி தக்பீர் அறுத்துட்டா இருப்பீங்க, அப்படி இருக்க மாட்டோம். அந்த மாதிரி அறுத்துட்டாண்டா ஒருத்தன், அப்படி செய்யாதுன்னு சட்டை சொல்லிட்டு போங்க. ஒருத்தன் தக்பீர் சொல்லி அறுத்துட்டான், இந்த முறை நீ சொல்கிற முறை இல்லாமல். இப்போ டாபிக் அடிபட்டு போயிடுது. ஏன், எந்த முறையில் அறுக்க வேண்டுமோ அந்த முறையில் தான் அறுக்க வேண்டும்ங்கிற, அந்த முறையில் அறுக்காதவனுக்கு அந்த சட்டத்தை சொல்லு. அந்த முறையில் அறுத்தால் என்ன ஆகும், திங்கலாம். தலைப்பு எலிக்கிற சாப்பிடக்கூடாது, ஆய்வு முடிவு சாப்பிடலாம். இந்த ஆய்வுடைய முடிவு என்ன, பாதி முடிவாக சொல்கிறீங்க, ஒழுங்கான முடிவை சொல்லுங்க. இவங்க சொல்ல வர்ற வாதத்தின் பிரகாரம் அடிச்சு கொள்ற சாப்பிட அடிச்சு கொள்ளலை, நீ சாப்பிட்ற ஹலால்னு அறுத்து கொடுத்துன்னு போகிறான். சாப்பிட்றது ஹலால்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அறுத்து முறையாக செஞ்சுட்டு போகிறான், அதுக்குள்ளே முறையை செஞ்சுட்டு போயிடுவான்ல. அப்போ தற்செயலாக நடக்கிற அந்த நிகழ்வுகளை வைத்து சட்டம் என்பது ஆய்வு செய்யணுமா. இப்படி நிகழ்வுகளை எப்படி கொள்ளுவான், அடித்தானோ கொள்ளுவான், பாம்பு எப்படி கொள்ளுவான் அப்படின்னு இது ஒரு கேள்வியா. ஹலாலா ஹராமா அதை சொல்லு. அவன் எப்படி கொண்டாலும் ஹராம் நாங்கள் சொல்லுவோம். ஹராம் என்றால் நாங்கள் என்ன சொல்கிறோம், எலி ஹராம், அறுத்தா அதுவும் ஹராம், அடிச்சு கொண்டு அதுவும் ஹராம், தண்ணியில் முக்கினா அதுவும் ஹராம், என்ன முறையில் இருந்தாலும் ஹராம், அதுதான் சொல்லணுமே தவிர நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த முறை சரியில்லை, அடிச்சு கொண்டா அப்படி சரியாக வரும், அறுத்து தானே கொல்லணும், அறுத்து யாராவது கொள்ளுவானா, யாராவது கொள்ளுவானான்னு ஏன் கேட்குறீங்க. ஒருத்தன் கொண்டுட்டா என்ன, அறுத்து ஒருத்தன் முறைப்படி அறுத்து ஆட்டை அறுக்கிற மாதிரி அறுத்துட்டான், அதுக்கு உங்கள் தீர்ப்பு என்ன, புறாவை அறுக்கிற மாதிரி காக்காயை அறுத்துவிட்டான், அதுக்கு உங்கள் ஜட்ஜ்மெண்ட் என்ன, அப்படி அறுப்பானா அறுப்பான்,
அறுத்தா அதுக்கு தீர்ப்பு என்ன? உங்கள் வாதப்படி என்ன வரும்டா? காகத்தை நீங்கள் சாப்பிடலாம். எப்படி சாப்பிடலாம்? அடிச்சு கொண்டா சாப்பிடக்கூடாது. முறையாக பிடிச்சி அழகாக புறாவாக இருக்கிற மாதிரி அறுத்து கோலை இருக்கிற மாதிரி அறுத்து தின்னீங்கன்னா திங்கலாம். ஏன்? எந்த முறையில் அறுக்க வேண்டுமோ அந்த முறையில் காகத்தை அறுத்து விட்டான்னு சொல்கிறோம். அப்படி தானே வரேன். இதுலேருந்து சட்டமா இது? இது ஆய்வா? அப்போ என்னன்னா இந்த மாதிரிலாம் சொன்ன எங்கே கொண்டே விடும் தெரியல. சரி, அடுத்து என்னன்னு கேட்டால் இன்னொரு விஷயம், அதாவது கேடு விளை அந்த ஃபிஸ்க் என்பதற்கு வச்சு நான் விளக்கம் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கொல்றதை வைத்து எடுக்காதீங்க. அல்லாஹ் ஃபிஸ்க்குங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான். ஃபிஸ்க்குங்கிறது மனிதனுக்கு தான் சொல்லப்படக்கூடிய வார்த்தை. ஃபிஸ்க்குன்னா வரம்பு மீறுதல், சட்டத்தை மீறுதல். அப்படி மீறக்கூடிய மனுஷனை ஃபாசிக்கும்போம், மீறுகிற செயலை ஃபிஸ்க்கும்போம். மனிதனுக்கு சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேற. மனிதன் அல்லாது மீறாது. ஆடு மாடுகள்லாம் இந்த சட்டம் கிடையாது, அவைகள்லாம் மீறாது. மனிதன் அல்லாத விஷயங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லப்படுமையானால் அது தீயது, கெட்டதுன்னு அர்த்தம். கேடு விளைவிப்புன்னு அர்த்தம் கிடையாது. அது கூட தப்பா பண்ணியிருக்கிறாங்க. கெட்டது, மார்க் அடிப்படையில் கெட்டது. கெட்டதுன்னு என்ன அர்த்தம்? அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். கெட்டதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் தீங்கு விளைவிப்புன்ற அர்த்தத்தில் நாங்கள் சொல்லவே இல்லை, அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக இப்போ பாருங்களேன், 6:145 வருது. அப்போ என்ன வருதுன்னு கேட்டால், ஹராமாக்கப்பட்டதில் மைத்தத்து, செத்தது, ரத்தம், பன்றி இறைச்சி, இவையெல்லாம் ஃபின்னஹு ரிஜிசுன், இதெல்லாம் அசுத்தமானதுன்னு சொல்லிட்டு அவு ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்யப்பட்ட ஃபிஸ்க்கு, கெட்டது அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு பூஜை செய்ய கெட்டதுன்னு அல்லாஹ் யூஸ் பண்ணுறான். கேடு செய்யறதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போ அல்லாஹ் ஒரு ஆடு இருக்குது, முறைப்படி நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்தாலும் அதே ரிசல்ட் தான் அதில் கிடைக்கும். பூஜை செஞ்சுட்டு அறுத்தாலும் என்ன செய்யும்? ரிசல்ட் ஒன்று கேடு செய்யாது. அறுத்து திங்கிற ஆட்டுக்கு என்ன ரிசல்ட்டோ அதுதான் பூஜை செஞ்சு அறுக்கிற ஆட்டுக்கும் ரிசல்ட் வரும். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்? பூஜை செய்கிற ஒன்றாக இருந்தால் அது ஃபிஸ்க்குங்கிறான், கெட்டதுங்கிறான். பூஜை செய்யாமல் இருந்தால் கெட்டது. ஒரே பொருளையே, ஒரே ஆட்டையே முறைப்படி அறுத்தால் அது ஃபிஸ்க்கு இல்லை. அறுக்காம பூஜை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நான் ஒரு ஆண்டு வரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பிஸ்மில்லா சொல்லி அறுத்துவிட்டீங்க, இது ஃபிஸ்க்குங்கிறான் அல்லாஹ். இது கேடு விளைவிப்புன்னு அர்த்தமா, கெட்டதுன்னு அர்த்தமா? ரெண்டும் ஒரே கேடு தான். அது கேடுனா இதுவும் கேடு தான். அதாவது ஆட்டை முறையாக பிஸ்மில்லா சொல்லி அறுத்து திங்கிறீங்க, அந்த இறைச்சியில் என்ன ரிசல்ட்டோ அவுளியாவுக்கு படைச்சிவிட்டு பிஸ்மில்லா சொல்லி அறுத்திங்கிறீங்க, ரெண்டுக்கு ஒரே ரிசல்ட். அது இறைச்சிக்கு அந்த ரிசல்ட் தானே. ரெண்டு இறைச்சியும் ஒன்று தான். ஆமாம், ஒன்றை கெட்டதுங்கிறான், ஒன்றை நல்லதுங்கிறான் அல்ல. ரெண்டு இறைச்சிலையும் இந்த தன்மையில் மாறுதல் கிடையாது. இதை உண்பதில் ஏற்படுற அதே ரிசல்ட் தான் அதை உண்டாலும் ஏற்படும். அல்ல கெட்டதுன்னு சொல்கிறான்னா எனக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். இந்த கெட்டதுக்கு என்ன அர்த்தம்? கேடு செய்யுங்கிற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் எப்படி வார்த்தையை போடுறான்னா, அவு ஃபிஸ்கன் உஹில்ல லிகைரில்லா, அல்லாஹ் அல்லாஹ்களுக்கு படைக்கப்பட்ட ஃபிஸ்க்கு, கெட்டது, கேடு செய்வேன்னு அர்த்தம் செஞ்சுருக்காங்க எல்லாரும். கேடு செய்ய சொல்லக்கூடாது. கேடு செய்கிற டாபிக் இதில் வரல. அல்லாவுக்கு பிடிக்காது. கெட்டதுக்கு என்ன அர்த்தம்னா கேடு செய்கிற அர்த்தம் கிடையாது. அல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்காது அதெல்லாம் கெட்டது, அல்லாவுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நல்லது. இது அல்லாவுக்கு பிடிக்காது. எது பிடிக்காது? ஏன் என்னையை தவிர மற்றவங்களுக்கு நீ பூஜை செய்து விட்டால் அது கெட்டது. கெட்டதுன்னா வயிற்று வலி உண்டாகுன்னு அர்த்தமா, தலைவலி வரும்னு அர்த்தமா? அந்த அர்த்தம்லாம் கிடையாது. அதில் ஒரு கெட்ட ரிசல்ட் வராட்டாலே அது கெட்டது தான் அது. அப்போ எப்படி அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், ஒரு ஆடு இருக்குது என்று சொன்னால் முறையாக அறுத்தீர்களேயானால் அது நல்லது, தையிபாத்து. முறையாக அறுக்காம பூஜை செஞ்சுட்டு அறுத்தீர்களேயானால் அது ஃபிஸ்க்கு. அப்போ இந்த ஃபிஸ்குடைய அர்த்தம் என்ன? கெட்டது செய்யும் என்கிற அர்த்தம் கிடையாது, கேடு செய்யுங்கிற அர்த்தம் கிடையாது. ரெண்டு அந்த ஆடு ஹலால், இந்த ஆடு ஹராம போகுது. முறையாக அறுத்தீங்கன்னா, தக்பீர் சொல்லி அறுத்தீங்கன்னா அது ஹலால் ஆகி போயிடுது, சுத்தமாயிடுது. தக்பீர் சொல்லாமல் அறுத்தீங்கன்னு சொன்னால் அது ஹராமா போயிடுது, கெட்டதாயிடுது. அப்போ இது ரெண்டுக்கு என்ன கேடு என்ன வரைக்கும்? அதுவும் அதே கேடு தான் இதுலேயும் இருக்கும், இதில் உள்ளதும் அதுலேயும் இருக்கும். அந்த வகை செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஸ்க் அல்லாஹ் எப்படி யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நீங்கள் பூஜை செஞ்சீங்களேயானால் அது ஃபிஸ்க்கு, அதாவது கெட்டது, கேடு செய்கிறது அர்த்தம் கிடையாது. கேடு செய்யாட்டாலும் பொறி இருக்குது, அது என்ன கேடு செய்யும்? அல்ல அது பூஜை செஞ்சு விட்டாங்க, அது ஹராம். இப்போ சாதாரண பொரியல் என்ன இருக்குது, அதான் பூஜை பொரியலையும் இருக்குது. இது ஹராமு, இது கெட்டது நல்லதுங்கிறோம். அப்போ கெட்டது கேடுன்னு அர்த்தம் கிடையாது. கேடுனா பொறி கேடு செய்யுமா? பொறி கேடு செய்யாது, அது அல்லாவுக்கு பிடிக்காது, ஃபிஸ்க், அது கெட்டது. அப்போ கெட்டதுங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் இந்த ஃபிஸ்க்குங்கிற வார்த்தை அல்லாஹ் யூஸ் பண்ணுறான் என்பதை 6:145 பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ஒலா தகுலு மிம்மாலம் யுதுக்கரிஸ்மில்லாக அழகி,
அல்லாவின் பெயர் சொல்லப்படாது சாப்பிடாதீங்க. ஒயின்னகுல ஃபிஸ்குன், அது ஃபிஸ்கு. அப்போ அல்லாவின் பெயர் சொல்வதாலேயோ சொல்லாமல் இருக்கிறதாலேயோ ஒரு பொருள் கேடு செய்யவும் கேடு செய்யாமல் போயிடுமா? ஒரு ஆடு இருக்கிறது, அல்லாவின் பெயரை சொல்லி ஒருத்தன் அறுக்கிறான், ஒருத்தன் அல்லாவுடைய பெயர் சொல்லாமல் அறுக்கிறான், அல்லது சாமியேன்னு சொல்லிட்டு அறுக்கிறான், முறைப்படியாக இருக்கிறான். ஒருத்தன் பிஸ்மில்லான்னு சொல்லி கருத்தை அறுத்துறான், அந்த நரம்பை அறுத்து விட்டான் ஆட்டுக்கு. இன்னொருத்தன் என்ன செய்கிறான், சாமியேன்னு ஒரு சாமி பேரை சொல்லி இதே மாதிரி அறுக்கிறான் முறைப்படி. இதுவும் அறுக்கப்பட்டுச்சு, அதுவும் அறுக்கப்பட்டுச்சு. இதுவும் ஆடு, அதுவும் ஆடு. இதுலேயும் ரத்தமெல்லாம் வெளியேறிடுச்சு, அதுலேயும் ரத்தம்லாம் வெளியேறி போச்சு. இது பிஸ்கு, அது பிஸ்கு இல்லை. இப்போ என்ன அர்த்தம்? கேடுன்னு அர்த்தமா? அதில் உள்ளதான் இதுலேயும் இருக்கும், இதில் உள்ளது அதுலேயும் இருக்கும். அல்லாஹ் பிஸ்கு சொல்கிறான், கேடு விளைவிப்பதை பற்றி அது பேசலை. கெட்டது, நல்லது இல்லை, அல்லாவுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். கெட்டதுக்கு என்ன அர்த்தம்? அது இறைவனுக்கு பிடிக்கும், இது பிடிக்காது. அதை நீ சாப்பிடுவது பிடிக்கும், இதை நீ சாப்பிட்டால் பிடிக்காது, அந்த அர்த்தம் தானே கெட்டதுங்கிற அர்த்தம். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னா, அல்லாவின் பெயர் சொல்லாதை சாப்பிடாதீங்க, ஏனென்றால் அது ஃபிஸ்குன், அது கெட்டது. அப்போ அந்த ஃபிஸ்குங்கிற அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான்னு கேட்டால், கேடு விளைவிப்பைங்கிற அர்த்தத்திலே சொல்லலை. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, கேடு விளைவிப்பைன்னு வருதுல, பாம்பு கேடு விளைவிக்கும்ல, கழுத கேடு விளை இப்படின்னு சொல்லி வர்றாங்க. கேடு விளைவிக்கிற டாப்பிக்கே இல்லை. அப்போ ஒரு ஆடு முட்டி நம்ம கேடு விளைவிச்சுன்னா ஆடு சாப்பிடக்கூடாதுன்றீங்களா? அப்போ ஏன் எருதுகட்டு போடுற ஜல்லிக்கட்டு மாடு கேடு செய்யுமே, அதை சாப்பிடக்கூடாதுன்றீங்களா? 4 பேருக்கு முட்டி காலி பண்ணிருச்சு அப்படி சொல்லுவீங்களா? கேடு தர்ற டாப்பிக்கே இங்கே வரல. அல்லாஹ் அவனுக்கு பிடித்ததையும் பிடிக்காதையும் நமக்கு என்ன செய்வான், சட்டை பிடிச்சா ஹலாலுமா, பிடிக்கலன்னா படைச்சவனுக்கு அந்த ரைட் இருக்குது, அவன் தான் அதை படைச்சிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், அல்லாவின் பெயர் சொல்லாது சாப்பிடாதீங்க, அது கெட்டது. கெட்டது என்ன அர்த்தம்? கேடு விளைவிப்பது அர்த்தம் செய்யக்கூடாது. கெட்டது, கெட்டதுன்னா தீயது, தீயதுன்னா அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பார்வையில் இது பிடிக்காதுன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்தில் வந்துருக்கா? அதுக்கு இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதாவது அந்த ஃபாசிக்குங்கிற வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. யாரில் இந்த ஆய்வாளர் அறிஞர் குழு என்ன செய்யுதுன்னா, இன்னமா சும்மியத்து ஹாதிகில் ஹயவானாத்து ஃபவாசிக், இந்த மிருகங்களுக்கு ஃபவாசிக்கு ஃபாசிக்கு என்று ஏன் பேர் வைக்கப்பட்டது என்றால், லிஹுபுசிஹின்ன, இவைகள் கேடு செய்கிற காரணத்தினால், இந்த உயிரினங்களின் கேடுகளினால் ஃபவாசிக் என்ற வார்த்தை பெயரிடப்பட்டுள்ளன்னு போட்டிருக்காங்க. ஹுபுஸ்னா கேடு சென்ற அர்த்தமா? ஹுபுஸ்னா கெட்டது, அது கெட்டது, அசிங்க மாட்டாங்க, நல்லது இல்லது, அது கெட்டதாக இருக்கிற காரணத்தினால் ஃபாசிக்கின் பேர் வச்சிருக்குன்னு இந்த லிசானுல் அரபியில் மூலத்தில் இருக்குது. அர்த்தம் செய்யும்போது எப்படி செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால், இந்த உயிரினங்களின் கேடுகளினால், ஹுபுஸ்னா கெட்டதுன்னு அர்த்தம், கேடு செய்யணும் அர்த்தம் கிடையாது. இதுலேயும் என்ன செய்கிறாங்க, தப்பான முறையில் அர்த்தம் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மேற்கண்ட உயிரினங்கள் மனித குலத்திற்கு கேடு உண்டாக்குவதனால் அந்த வார்த்தை மூலம் இந்த உயிரினங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித குலத்துக்கு கேடு விளைவிக்குதான். எது? இந்த 5 விஷயங்கள் மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கிறது. நான் அப்பவே சொல்லிட்டேன், கேடு. காக்கா என்ன கேடு விளைவிக்கும்? காகம் இருக்கிறதே, அது மனிதனுக்கு என்ன கேடு விளைவிக்குது? அது மனிதனுக்கு நெருக்கமான ஜீவன் என்று அவ்வளோ ஆதாரங்கள் நான் சொல்லியிருக்கிறேன். காகத்தினுடைய நல்ல தன்மை, அல்லாஹ்வே மனிதனுக்கு காகத்தை கொண்டு தான் ஒரு ஆளை அடக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுத்துருக்குறான். அப்போ காகத்தை இது பொருந்துமா கேடா விளைவிக்குது? இது ஒரு விஷயமாச்சு. அடுத்து, அல்லாஹ்வும் தூதரும் கேடு தரக்கூடியவை என்று குறிப்பிட்டு விட்டால் உண்பதற்கும் என்னவாயிரும், ஹராம் ஆகிவிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேடு தரக்கூடியவை என்று சொன்னால் ஹராம் ஆயிரும். கேடு தரக்கூடியன்னு சொல்லவே இல்லை, பாசிக்கும் தானே சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வும் தூதரும் கேடு தரக்கூடியவைங்கிற வார்த்தையை சொல்லி இருந்தால் அது ஹராம் தான். கேடு தரக்கூடிய குள்ளு முஃப்திரின் ஹராம், அதுக்கு தெளிவான நசு இருக்கிறது, கேடு தரக்கூட ஹராம் என்று. இங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் கேடு தரன்னு சொன்னாங்களா, ஃபாசிக்கு தீயவைன்னு சொன்னாங்களா? அதுவே தீயதாக இருக்குது, கேடை சொல்லவே இல்லை. கேடு சொல்கிறாருன்னா காகத்தை சேர்த்துருக்க மாட்டாங்க. காகம் பெருசாவளம் கேடெல்லாம் செய்யலை. 5 காகத்தையும் சேர்த்துருக்குறாங்களா இல்லையா? அப்போ அந்த கேடுங்கிற அடிப்படை ஒரு கேடும் செய்யாவிட்டாலும் அது கூடாது, அவ்வளோதான். அது ஃபாசிக், கெட்டது. அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லாவிட்டால் அது எப்படி ஃபிஸ்காக இருக்கிறதோ அதே மாதிரி காகமும் ஃபிஸ்கு, அப்படி தான் நம்ம சொல்லக்கூடிய அர்த்தத்தில் வந்திருக்கு. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வசனம் ஒன்று போடுறாங்க ஆதாரத்துக்கு தப்பாக. ஒயுஹில்லுலஹுமு தையிபாத், அல்லாஹ் ரசூலா பற்றி சொல்கிறான், இவர் தூயவைகளை ஹலாலாக்குவார். ஒய் ஹர்ரிமு அலைமுல் ஹபாயிஸ, ஹபாயிஸுகளை ஹராமாக்குவார்னு இருக்குது. இந்த ஹபாயிஸுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மொழிபெயர்ப்பு புதுசாக செஞ்சுருக்கிறாங்க. இப்போ அறிஞர் குழு மொழிபெயர்ப்பில் இப்படி தான் வரும்னு நினைக்கிறேன். என்ன அர்த்தம் செய்கிறாங்கன்னு கேட்டால், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார்,
கேடு தரக்கூடியவைகளை அவர் தடை செய்கிறார். எதுக்கு? ஹபாயிஸுக்கு. ஹபாயிஸுங்கிற வார்த்தைக்கு வந்து கேடு தரக்கூடியவைகளை அவர் தடை செய்கிறார். ஆனால் உண்மையில் நம்ம மொழிபெயர்ப்பு நம்ம எப்படி எப்படி ஏற்கனவே உள்ள மொழிபெயர்ப்பு இருக்கும்ல தமிழாக்கம், அதில் எப்படி போட்டிருக்கோம்னு கேட்டால், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார், தூய்மையற்றவர்களை அவர்களுக்கு தடை செய்கிறார். ஹபாயிஸ் என்றால் தையிபாத் என்பதற்கு எதிர்ப்பதம். தையிபாத்னா நல்லவை, ஹபாயிஸ்னா கெட்டவை. கெட்டவை அது கெட்டதாக இருக்குன்னு அர்த்தமே தவிர அது கேடு விளைவிக்கவை என்ற அர்த்தம் அது கிடையாது. இவங்க எப்படி அர்த்தம் செய்கிறாங்கன்னு கேட்டால், தூய்மையானவற்றை அவர்களுக்கு அனுமதிக்கிறார், கேடு தரக்கூடியவைகளை எதுக்கு அர்த்தம்? ஹபாயிஸுக்கு. ஹபாயிஸ் என்றால் கேடு தரக்கூடியவைகளை தடை செய்கிறார் அப்படிங்கிறாங்க. கேடு தர அடிப்படைலாம் தடையெல்லாம் செய்யப்படவே இல்லை. கேடு செய்யாட்டாலும் என்ன செய்யலாம்? அப்போ நான் சொல்கிறேன், இப்போ கேடு செய்யக்கூடியதா எது? எது? அந்த அல்லாவுடைய பேர் சொல்லாமல் அறுக்கிறானே, அது கேடு செய்யக்கூடியதா? அல்லாவுடைய பேரை சொல்லி அறுத்தாலும் அந்த ரிசல்ட்டு தான். அல்லாவுடைய பேரை சொல்லாமல் ஒரு ஆட்டை அறுக்கிறான், ஒரே ரிசல்ட்டு தானே. இது கேடு செய்யும், இது கேடு செய்யான்னு சொல்லுவீங்களா? கேடு செய்கிற டாபிக் அது கெட்டது, ஹபாயிஸ். அல்லாவின் பெயரை சொல்லி அறுத்தால் அது தையிபாத்து, அல்லாவின் பேரை சொல்லாமல் அறுத்தால் அது ஹபாயிஸ், கெட்டது. அப்போ நல்லது கெட்டதுங்கிறது வேற, கேடு செய்யக்கூடியதுங்கிற அர்த்தம் வேற. கேடு செய்யக்கூடியதை தடை செய்கிறார்னு குர்ஆனுக்கு அர்த்தம் போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகும்? இது கேடு செய்யாது. இவங்க சொன்ன அர்த்த பிரகாரம் ஒரு ஆட்டை ஒருவன் வந்து அல்லாவின் பேரை சொல்லி அறுக்கிறான், கேடு செய்யுமா? செய்யாது. அல்லாவின் பேரை சொல்லாமல் அறுக்கிறான், கேடு செய்யுமா? செய்யாது. இதுவும் ஆடுதான், இதுவும் ஆடுதான். ஆனால் இது கெட்டது, நல்லது. கேடு செய்கிறது எங்கே வருதுங்க? அது கேடு செய்யாட்டாலும் ஹராம் தானே. அது கெட்டதுங்கிறதுனால ஹராமு, கேடு செய்கிறதுனால ஹராமு கிடையாது. கேடு செய்யலைன்னு வாதம் பண்ணால் ரெண்டு சமம் தானே. அல்லாவின் பேரை சொல்லி அறுத்தாலும் அதே ரத்தம் தான் வெளியேற போகுது, அல்லாவுடைய பேரை சொல்லாமல் அறுத்தாலும் அதே தான் இருக்குது. நீ இறைவன்ட்டு அனுமதி வாங்காம நீ செஞ்சீங்களா, அதனால கெட்டது. அது பிஸ்மில்லான்னு சொல்லி என் பேரை சொல்லாமல் நீ அறுத்தீங்கன்னா அது கெட்டது. கெட்டதுன்னா கேடு ஒரு கேடு செய்யாது. அது இந்த ஆடு என்ன கேடு செய்யுமோ அந்த கேடு அதுவும் செய்யும். இந்த ஆட்டில் என்ன நன்மை இருக்கோ அந்த நன்மை அதுலேயும் கிடைக்கும். ஆனால் இது ஹபாயிஸு, இது தையிபு. விளங்குதா? ஹபாயிஸுக்கு அர்த்தம் இல்லை. ஹபாயிஸ்னா கேடு செய்யக்கூடியவைன்னு அர்த்தம் செஞ்சுக்கிறாங்க. இதில் 787 வசனத்தை போட்டு ஹபாயிஸை ஹராமாக்குவார்னு வருதுல, அந்த இடத்துல என்ன அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா கேடு தரக்கூடியவைகளை ஹராமாக்குவார்னு போட்டிருக்காங்க. அப்போ கேடு தரக்கூடிய ஹராமாக்குவார்னு சொன்னால், அப்போ கேடு தராதெல்லாம் ஹராமாக்கி வச்சிருக்கு மார்க்கும். எப்படி? அல்லாஹ் பூஜை செய்கிறீங்க, பூவந்தி லட்டு இருக்குது, இதை திங்கலாம்ல? திங்கலாம். பூஜை செஞ்சுட்டா திங்கக்கூடாது, அது கேடு செய்யுமா? அப்போ இந்த பூவந்தி செய்கிறது தான் அதுவும் செய்யும். பூஜை செஞ்ச பூவந்தியும் பூஜை செய்யாத பூவந்தியும் ரெண்டு சமம் தான் கேடு விஷயத்தில். அது செய்யும்னா இது செய்யும், அது கேடு இல்லைன்னா இதுலையும் கேடு இல்லை. அப்போ வந்து லட்டு இருக்குது, பூஜை செஞ்ச லட்டும் பூஜை செய்யாத லட்டுக்கும் கேடுல என்ன வித்தியாசம் இருக்குது? ஒரு வித்தியாசம் இல்லை. ஆனால் மார்க்கம் என்ன சொல்லும்னு கேட்டால், பூஜை செஞ்சது வந்து தையிபு, பூஜை செஞ்சது வந்து ஹபாயிஸ், கெட்டது. பூஜை செய்யாது தையிபு, நல்லது. அப்போ பூஜை செய்யாத லட்டு வந்து நல்லது, பூஜை செஞ்ச லட்டு கெட்டது. கேடு செய்கிற அர்த்தம் கிடையாது. இவர் என்ன அர்த்தம் செய்கிறாங்க? கேடு செய்பவை என்று அர்த்தம் செய்கிறாங்க. அப்போ கேடு செய்பவைகளை ஹராமாக்கி இருக்குது, கேடு செய்யாட்டாலும் ஹராமாக்கி இருக்கு. கேடு செஞ்சாலும் செய்யாட்டாலும் ஹராமாக்கி. ஹராம்ங்கிறது அல்லாவுடைய ரைட், அதிகாரம். அல்லாஹ் ஹராமாக்கணும் எதுக்காக வேண்டினா, இது எனக்கு பிடிக்காது நான் ஹராமாக்குறேன் அப்படி தானே தவிர, அது கேடு செய்யணும்னு வச்சிங்கன்னா இதெல்லாம் அடிபட்டு போயிடும். எது? பூஜை செஞ்சாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. பூஜை செஞ்சாலும் செய்யாட்டாலும் ஒரே அதே உணவு தான், ஒரு மாற்றம் வராது அப்படிங்கிற பேரில் தப்பான அர்த்தம் போட்டிருக்கிறாங்க. தர்ஜுமா இனிமேல் அப்படி தான் பண்ணுவாங்களாம். சரி, அதுக்கடுத்து அடுத்து மறுபடியும் ஃபிஸ்க்குங்கிற வச்சு முடிவெடுக்கக்கூடாதுனாங்கல்ல, மறுபடியும் வர்றாங்க. அதாவது கொலை செய்ய, அதாவது கொல்லுங்கள்னு சொன்னதுனால ஹராமுன்ட்டாங்கல்ல, அப்படியே பல்ட்டி அடிச்சு வருது செய்கிறாங்கன்னா, குர்ஆனில் தடை செய்யப்பட்ட உணவுகள் ஃபிஸ்க் என்று கூறப்பட்டுள்ளதுனால கவனிங்க, ஆய்வு அவங்க இது படிக்கிறேன். இது வரைக்கும் எதாவது இல்லைன்னாங்களா அது சொல்கிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறாங்க? குர்ஆனில் தடை செய்யப்பட்ட உணவுகள் ஃபிஸ்க் என்று கூறப்பட்டுள்ளது. அதிலிருந்து தோன்றிய ஃபவாசிக் என்ற வார்த்தையினால் எலி, காகம், பருந்து, பாம்பு, தேல், வெறிநாய் ஆகியவை கூறப்பட்டுள்ளது. இதனால் தான் ஹதீஸில் கூறப்பட்டவை நமக்கு பதிலா, இதனால் தான் ஹதீஸில் கூறப்பட்டவை ஹராமாகிறது என்று சில வாதம் வைக்கின்றனர் அப்படின்னு நம்ம வாதத்தை எடுத்து வைக்கிறாங்களாம். வச்சுட்டு இப்போ அவங்க பதில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், 621 வசனத்தில் அல்லாஹ் அதனை உண்பது ஃபிஸ்க் என்கிறான். உண்பது தான் ஃபிஸ்கான், அது ஃபிஸ்க் இல்லையா? எப்படி அர்த்தம் செய்கிறாங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன், அந்த பொருளே ஃபிஸ்க்குங்கிறேன். அல்லாவின் பெயர் சொல்லி அறுக்கலைன்னா அது ஃபிஸ்க்கு,
பூஜை செஞ்சால் அதுவே ஃபிஸ்க்குங்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதனை உண்பது ஃபிஸ்க்குன்னு அல்லாஹ் சொல்கிறான். எடுத்துக்காட்டு உண்பது ஃபிஸ்க்குன்னு ஆயத்தை உண்பது ஃபிஸ்க்குன்னு இருக்கா? இன்னமும் ஃபிஸ்க்குன்னு தான் இருக்கே தவிர எப்படி பச்சையாக சொல்கிறாங்க. 621 வசனத்தில் அல்லாஹ் அதனை உண்பது ஃபிஸ்க் என்று சொல்கிறான். உண்பதையே ஃபிஸ்க்குன்னு சொல்கிறான், அதே ஃபிஸ்க்குங்கிறானா? நான் உங்களுக்கு வாய்ச்சி காட்டின அழகான அந்த வாசகங்கள்லாம் இருக்குது பாருங்கள். தெளிவான வாசகம் எப்படி இருக்குது? அந்த ஃபிஸ்க்கு வந்த வாசகத்தெல்லாம் சொன்னோம்ல, அதாவது ஒலாத்தா குழு, நீங்கள் சாப்பிடாதீர்கள். அவங்க சொன்ன வசனம் மிம்மாலம் இதுக்கரிஸ்முல்லாஹி அழகி, அல்லாவின் பெயரில் சொல்லப்படாத சாப்பிடாதீங்க. ஒயின்னகுல ஃபிஸ்குன், அது ஃபிஸ்க்கு. இவங்க என்ன செய்கிறாங்க? அதை உண்பது ஃபிஸ்க்குன்னு உள்ள சேர்க்குறாங்க. அது ஃபிஸ்க்குன்னு தான் வாசகத்தில் இருக்கிறது, உண்பதுன்னு ஏன் சேர்க்குறீங்க அப்படின்னு இல்லாத வார்த்தையை போட்டு என்ன செய்கிறாங்க? விளக்கம்ங்கிற பேரில் கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அது முக்கியமான விஷயத்துக்கு வாங்க. என்னென்னு கேட்டால், ஆயிஷா நாயகி சொன்னதான்னு போட்டோம்ல, எப்படி போட்டோம்? காக்கையை சாப்பிட்றான் பாருங்க, அதை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். அல்லாஹ் வந்து ஃபாசிக்குன்னு சொல்லியிருக்கும் பொழுது எப்படி அதை சாப்பிட்றது? அது எப்படி தையீபாக இருக்க முடியும்? ஃபாசிக்குங்கிறது தையீபுக்கு எதிர்ப்பதமாக சொல்கிறாங்க இப்படின்னு ஒரு ஹதீஸை போட்டிருந்தோம். இந்த ஹதீஸை போட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதன் அறிவிப்பாளர் தொடரில் அப்துல்லாஹிபின் உவைஸ் என்பார் இடம்பெற்றுள்ளார். இவர் பலவீனமானவர் ஆவார். யஹ்யா முயின், அம்ருபின் அலி, அலிபின் மதீனி, நசாயி, அபூசுரா, அபுஹாத்திம் போன்ற பல அறிஞர்கள் இவரை பலவீனமானவர் குறிப்பிட்டுள்ளனர். தஹதீபுல் கமால் புக் வரையும் போட்டாச்சு. அந்த ஹதீஸில் இவங்க சொன்னது பேரே இல்லை. எந்த ஹதீஸை போட்டிருக்கிறோமோ அந்த ஹதீஸில் பாருங்கள், என்ன பேர் படிச்சிடறேன் பாருங்கள். அப்துல்லாஹிபின் உவைஸ், நல்லா கவனிங்க. இந்த பேரில் வரத்தார் ஒரு அறிவிப்பாளர் இருக்காராம். இவர் பலவீனமான ஆளாம். சரி, என்னது பேர் நல்லா வச்சுக்கிறேங்க, நான் அரபியில் படிப்பேன். இந்த பேர் வருதான்னு கவனிங்க. அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இதன் அறிவிப்பாளர் தொடரில் அப்துல்லாஹிபின் உவைஸ் என்பார் இடம்பெற்றுள்ளார். இவர் பலவீனமானவர் ஆவார்னு போட்டிருக்கிறீங்க. ஆய்வு பண்ணுறீங்க, ஆய்வு பண்ணி பாருங்கள். அந்த அரபியை படிக்கிறேன். பைஹக்கில் உள்ளது நம்ம சொன்ன ஹதீஸ், அவங்க சொன்ன ஹதீஸை தான். அக்பரனா அபு அப்துல்லா அல் ஹாஃபில் அம்ப அப்துல்லாஹிபின் ஜாஃபர் இப்னு துஸ்தவைஹி ஹத்தசனா யாக்கூப் பின் சுஃபியான் அல் ஃபாரிசி ஹத்தசனா இஸ்மாயில் பின் அபி உவைஸ் ஹத்தசனி அபி அன் யஹ்யா பின் சயீத் அன் உம்ரா பின் அப்துர் ரஹ்மான் வான் ஹிசாம் பின் உருவா அன் ஆயிஷத் ரலியல்லாஹு அன்ஹா காலத். அப்துல்லான்னு பேர் வச்சது வரைக்கும் அப்துல்லாங்கிற வார்த்தை இதில் வந்துச்சா? அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இதில் அப்துல்லாஹிபின் உவைஸ் வர்றாராம். அவர் பேர் அப்துல்லா, வாப்பா பேர் அப்துல்லா, தாத்தா பேர் இப்னு உவைஸ்ன்னு போடுறாங்க. இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு. இது பலவீனமான ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? எதுக்கு சொல்கிறாங்கன்னா, ஆயிஷா நாயகி ஃபாசிக்கு நல்லா சொல்லிட்டான், அது எப்படி தையீபா இருக்குன்ட்டாங்க. நம்ம சொன்ன அப்படி டிட்டோ கரெக்டாக சொல்கிறாங்க. ஃபாசிக்குன்னா கெட்டது, அது எப்படி நல்லதாக இருக்க முடியும்? அல்லாஹ் வந்து ஃபாசிக்குன்னு, அல்லாஹ்வுடைய ரசூல் ஃபாசிக்குன்னு சொல்லியிருக்கும் பொழுது தையீபாத்து நல்லது தான், தூய்மையானவை தான் ஹலால்னு அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படி காகம் அப்படி இருக்கும்னு ஆயிஷா நாயகி கேட்குறாங்க. இதை நம்ம சொன்னோம்னு கேட்டால் இதை எடுத்து காட்டுறாங்க, இது ஒரு பலவீனமானது அப்படிங்கிறாங்க. என்னப்பா பலவீனமானதுன்னு கேட்டால், அப்துல்லாஹிபின் உவைஸ் வர்றாரு அறிவிக்கிறாரு. நீ அப்துல்லாஹிபின் உவைஸ் வந்து கியாமத் நாள் வரைக்கும் எடுத்துக்காட்ட முடியாது. இந்த அறிவிப்பில் வந்து இதுக்கு எப்படின்னா துணிஞ்சு போய் சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன், ஒரு ஆதாரத்துக்காக வேண்டி. இப்போ வந்து நம்ம அந்த அந்த கதாண்டு வருதுல்ல, அந்த கதாங்கிற வார்த்தையை வச்சுக்கிட்டு பெருநாளுடைய தொழுகை நேரம் என்று சொல்லி அறிஞர் குழு 1.5 மாதம் ஆய்வு பண்ணி என்னஞ்சாங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க. அதை விமர்சனம் பண்ணி கதாங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன அர்த்தம் கிடையாது அப்படின்னு குரானில் உள்ள கதா, ஹதீஸில் உள்ள கதாவெல்லாம் எடுத்து காட்டி நம்ம ஒரு மறுப்பு சொல்லியிருந்தோம். அதுக்கு ஒரு மறுப்பாக எந்த அளவுக்கு லட்சணம், இதே மாதிரி தான் அதுவும் இருக்குங்கிறேன். அப்படி ஒரு பேரே இல்லை, இல்லாத ஒரு பேரை போட்டு மக்களை என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அடிப்படை இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம சொல்லக்கூடிய நம்ம மாவட்ட கிளையில் உள்ளவங்க அப்படி நம்பிடுவாங்க, மறுப்பு போய் பார்க்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அந்த பக்கம் போகாமல் ஆக்கி வச்சுட்டோம், அங்கிட்டு உள்ள என்ன செய்து தெரியாது, நம்ம மக்களை தக்க வச்சா தக்க வச்சு அவன் போய் கத்திட்டு கிடக்கட்டும், இவன் கத்துறது வேற ஆட்களுக்கு தான் போகும், நம்ம கத்துறது வேற ஆட்களுக்கு போகும், அந்த ஒரு தைரியத்தில் இதெல்லாம் சொல்ல முடியுது பாருங்க. இப்படி ஒன்று போட்டாங்க உதாரணத்துக்கு வேண்டி. இது என்னன்னு கேட்டால், மூளை குழம்பிய முன்னாள் அறிஞர் பதிவு, அடுக்கடுக்கான வீடியோ ஆதாரங்கள். வியாழக்கிழமை இப்போ உள்ளது இல்லை, 29/11/2018, நல்லா கவனிங்க, அன்று இரவு 9 மணிக்கு வெளியிடப்படும், இஸ்லாமிய கல்லூரியிலேருந்து வெளியிடப்படும் போட்டிருக்கிறாங்க. எப்படியா? நமக்கு பேர் மூளை குழம்பிய முன்னாள் அறிஞரான், அடுக்கடுக்கான வீடியோ ஆதாரமா. அது எப்போ போடுவாங்களாம்?
வியாழக்கிழமை 29/11/2018 மாதம் எத்தனையாச்சு? 2 மாதம் ஆக போகுது. 29/11 11 போச்சு, 12 போச்சு, 1வது மாதம் வந்துருச்சு. அப்போ இரவு வெளியிடப்படும்ட்டாங்க. அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டால், கதாவுக்கு விளக்கம் சொல்கிறாரு. அது புள்ளி உள்ள தாளை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லை, அடுக்கடுக்காக போட போகிறோம் அப்படின்னு போட்டாங்க. போட்டால் என்னடா எல்லாம் புள்ளி ஒரே ஒரே அப்படி ஒன்று நம்ம பேசவே இல்லையே, நம்ம எல்லாம் குரான் ஹதீஸில் போட்டதெல்லாம் புள்ளி உள்ள தாளை தானே இருக்குது, எங்கேருந்து வகி வந்துச்சா தூக்க காலத்தில் கேட்டாங்களான்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம். சரி வெளியிட்டுட்டேன், 29 வெளியிட்டுன்னு பார்த்தோம். 29 வெளியிடல, 30 வெளியிடல, 60 நாளாக போகுது, நினைச்சு வெளியிட காணாம். அது கேளுங்க கொஞ்சம், எவ்வளோ துணிஞ்சு போய் சொல்கிறவங்க. நாம பெரிய விஷயத்துல ரதா யகுது காலில் சென்றான், காலில் செல்வான் என்கிற இந்த வார்த்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இவர் என்ன செய்யறாருன்னா, அதை மறுக்கிறாங்கிற பேர்ல ரதா யகுது என்று சம்பந்தமே இல்லாம வேறொரு வார்த்தை வச்சு பேசிட்டு இருக்காரு. ரதா யகுதுங்கிற வார்த்தை வச்சு பேசிட்டு இருக்கிறார். ஒரு அடிப்படை அறிவே இல்லாம புள்ளி இல்லாத தாலுக்கும் புள்ளி இருக்கிற தாலுக்கும் வித்தியாசம் தெரியாம இவரெல்லாம் குரானி எளிதில் ஓதிட என்கிற இந்த மாதிரி அரபி வாசகத்தை எப்படி உச்சரிக்கிறது என்றெல்லாம் பாடம்லாம் எடுத்திருக்கிறார். இவரு அந்த அறிவு கூட இல்லாம ரதா யகுதுக்கும் என்ன வித்தியாசம், ரதா யகுதுக்கும் என்ன வித்தியாசம், புள்ளி இருக்கிற தாலுக்கும் புள்ளி இல்லாத தாலுக்கும் எப்படி நம்ம அர்த்தம் வைக்கணும், அந்த அறிவு கூட இல்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்கிறார் நம்ம மறுக்கிறோங்கிற பேர்ல. அதே மாதிரி இவர் இப்படி எல்லாம் இவர் செயல்படும் போது நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வரும்னா, இவரா குரான் மொழிபெயர்த்தாரு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரலாம். அது அப்போ மொழிபெயர்த்தது. இப்ப நீங்க அந்த டீசரை பார்த்திருப்பீங்க. அதுல வந்து நம்ம சொல்ற மாதிரி தான். அதாவது நல்லா கவனிங்க. அதாவது கதான்னு சொல்லி தாள், அரபியில் வந்து தாள் ஒன்று இருக்குது, தாள் என்று ஒரு புள்ளி வச்ச தாள் ஒன்று இருக்குது. தாள் போட்டால் அதுக்கு அர்த்தம் வேறையாக வரும், இன்னொரு எழுத்து மாறினா அர்த்தம் வரத்தான் செய்யும். இப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த கதாவுக்கு அவங்க ஆய்வுக்குழு செஞ்செல்லாம் தப்புன்ட்டு நான் விளக்கம் சொன்னேன்ல, அதுக்கு மறுப்பு உட்காந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா, கதாங்கிற தாள் இருந்தால் அதுக்கு அர்த்தம் வேற, தாள் இருந்தால் வேற அர்த்தம். இவர் நாங்கள் வந்து கதாங்கிற தாள் உள்ளதை வச்சு ஆய்வு பண்ணி சொன்னோம், இவர் தாள் உள்ளதை வந்து பீச்சை நினைஞ்சிட்டாரு, அந்த வித்தியாசம் கூட தெரியாமல் அவர் பதில் சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த அடுக்கடுக்கான ஆதாரம் சொல்கிறோங்கிறாங்க. இது இந்த ஒரு பையன் சொல்கிறான்னு நினச்சிக்க கூடாது. அவன் போட்டுக்கிற கண்ணாடியில் முன்னாடி இருக்கிற ஆசிரியர்லாம் தெரிகிறாங்க. அவன் முகத்தில் கண்ணாடி போட்டிருக்கான்ல, அந்த பையனுடைய கண்ணாடிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3 ஆசிரியர்கள் உட்காந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த 3 ஆசிரியர் லட்சணம் உட்காந்துருக்கு. 3 MICங்கிற பேரில் பாடம் முடிச்சு கொடுக்குறாங்களே, அவன் போட்டுக்கிற கண்ணாடியை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரில் 3 ஆசிரியர்கள் உட்காந்துருக்குறாங்க. அப்போ 3 இவங்க தான் உருவாக்குற ஆளுக்கு, ட்ரைனிங் கொடுத்து உருவாக்குற ஆளுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அது தாள் நல்லா அடிச்சு விடுன்னு சொல்லி ஏதோ ரெடி பண்ணிட்டாங்க. நான் என்ன போடுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். காணா ஒன்று, தாளையும் காணா துணிஞ்சு அடிக்கிறது. இப்படி போட்டால் ஒரு டீசர் போட்டியில் 2 மாதம் ஆச்சுல, எங்கே அது எவ்வளோ பெரிய மேட்ரு, அது தாள் மேட்ராக இருந்தால் எவ்வளோ கேவலமான விஷயம். இவனுக்கு சொல்ல மொழிபெயர்க்க அருகதை இருக்கா? முன்னாள் அறிஞர் முதல்ல போய் அறிவாளியாக இருந்தார், ஆனால் பிஜே இருந்தார், இப்போ அறிவாளி இல்லாமல் போயிட்டார். குரானை எளிதில் ஓதிரெல்லாம் போட்டியில் தாள் வித்தியாசம் உனக்கு தெரியுதா? இவ்வளவுக்கு கீழ்த்தரமாக பேசுனீங்க, அது போட்டிங்களா? இல்லை, இது வரைக்கும் போட காணாம். நினைவூட்டல் வர மக்கள் பரப்பிட்டு இருக்கிறாங்க, எங்கே கதா எங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நினைவூட்டல் போட்டு என்ன செய்யலை, பதில் வர காணாம். அப்போ இந்த ஆலிம்கள்லாம் உட்காந்து என்ன லெவலில் இருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பேசிக் அறிவே இல்லாமல் என்னத்தையாவது உளர வேண்டியது யார் கேட்க போகிறா? அடிப்படை என்னன்னு கேட்டால், நம்மளை சேர்ந்த ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, கிளை மாவட்டம். அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நமக்கு எதிராக மறுப்பு சொன்னாங்கன்னு அதை யாரும் கேட்க போகிறது இல்லை. அதனால நம்ம இது போய் நம்ம நின்று போயிடுறோம். அவன் என்ன வழங்கியிருப்பான், இதை பார்த்தவன் என்ன நினச்சிருப்பான், இதை மட்டும் பார்த்தவன் என்ன நினச்சிருப்பான், ஓ நம்ம ஜமாத்தில் கரெக்டாக செஞ்சுருக்கிறாங்க, அந்த ஆளுக்குள்ளே தாளை சொல்லி தெரியுறான் அப்படின்னு ஒரே வார்த்தையை போயிடுவாங்க. அதுதான் மேட்ரு, அதுக்கு தான் செய்கிறது. நீ தாள் வித்தியாசம் வைக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் வைக்கலை. அந்த மாதிரி தான் இதில் வந்து அப்துல்லா இப்னு அபி உபைஸ் வர்றாரு, பலவீனமானவர்னு போட்டு விட்டீங்க. வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த அரபியை போடட்டாலும் பரவாயில்லை, அவங்க ஆய்வுல இந்த அரபியும் போட்டு, இந்த அரபி இந்த ஹதீஸ் அப்படியே போட்டு இதில் அப்துல்லா வர்றாருன்னு போடுறீங்க. எடுத்து கூட பார்க்க மாட்டாங்களா? உங்கள் ஜமாத்தில் உள்ளவங்க வந்து அதை கூட இந்த அப்துல்லாவே காணாமன்னு கூட திரும்ப ஏதாவது போடுவாங்க. நான் பார்த்துருந்தேன் பதிவுகளில், ஒருத்தரும் போட காணாம். இன்னும் நீ ஒரு ஹதீஸை போடுற, அதில் அப்துல்லா இப்னு ஒருத்தர் வர்றாருன்னு போடுற, அதில் தேடி பார்த்தா கூட அப்துல்லான்னு ஒரு இருக்கிற கூட கண்டுபிடிக்க முடியாதா? பெரிய அரபிலாம் தெரிய வேண்டியதில்லை, அப்துல்லாவுக்கு என்ன எழுத்துன்னு கூட தெரியாதா? உங்கள் மாவட்டத்தில் கிளை உள்ள 4 பேர் கூட தெரியாதா? அப்போ அதில் அப்துல்லாவே இல்லை. என்ன விஷயம்னு கேட்டால்,
இந்த இஸ்மாயில் எதனால வருதுன்னு கேளுங்க, அவ்வளோ ஆய்வு. இந்த இஸ்மாயில் பின் அபு உவைஸ் வருதுல்ல, இவருடைய வாப்பா தான் அப்துல்லா. யாரு? இந்த இஸ்மாயில் இப்னு அப்துல்லாஹிபின் அபு உவைஸ். இந்த இஸ்மாயில்ங்கிற ரொம்ப நம்பிக்கையான ஆள். புகாரி முஸ்லிம்லாம் நிறைய ஹதீஸ்ல இடம்பெறக்கூடிய ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆள். இவரை போடுமே நினைச்சிட்டா இஸ்மாயில் பின் அப்துல்லான்னு வரும்ல, அப்துல்லாக்குள்ள விமர்சனத்தை எடுத்துட்டாங்க போய் இஸ்மாயில் எடுக்கிறதுக்கு பதிலாக. இஸ்மாயில விமர்சனத்தை எடுத்தா ஹதீஸ் நல்ல ஹதீஸ் இது. இஸ்மாயில் தான் அறிவிக்கிறாரு, இன்னாருடைய மகன் சேர்த்து சொல்ல தானே செய்வோம். அப்படிங்கும் கூட அபு உபைஸுடைய மகன், அபு உபைஸ் பட்ட பேர், அவருடைய பேர் அப்துல்லா. அப்ப இஸ்மாயில் வர்றாரு, இவருடைய தகப்பனார் தான் அப்துல்லா. இவங்க அப்துல்லா இஸ்மாயில் வந்த உடனே இஸ்மாயில் போட்டு தேடி பார்க்கும்போது ஃபுல் விவரம் கொடுப்பாங்க. இஸ்மாயில் யார் என்றால் இஸ்மாயில் இப்னு அப்துல்லான்னு போட்டிருப்பாங்களா, உடனே அப்துல்லாவுக்கு தேடுறாங்க, இஸ்மாயிலுக்கு தேடாம. அப்ப இஸ்மாயிலுக்கு விமர்சனம் தேடணுமா, இஸ்மாயில் வாப்பாவுக்கு தேடணுமா? இஸ்மாயில் அங்கே வர்றாருன்னு கேட்டால் இஸ்மாயில் வாப்பாவுக்கு என்ன விமர்சனம் பார்த்துவிட்டு இவர் பலவீனமான தேடி இருக்கா, தகுதி இருக்கமெல்லாம் படித்து அவரை பற்றி வாப்பாவுக்கு என்னென்ன விமர்சனம் வந்து வாப்பாவுக்குள்ள இதுக்கு என்ன வருது? இந்த அரிசியில் இங்கே வந்திருக்கிறாங்க. அப்போ இது பலவீனம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஃபிஸ்க்கு நம்ம செஞ்ச அர்த்தம் சரிதான் என்பது இந்த ஹதீஸை பலவீனப்படுத்தி தான் சொல்ல வர்றாங்க. இந்த ஹதீஸு பலவீனம் கிடையாது, சரியான ஹதீஸு. இது கதாவுடைய மேட்ரு தான். இது கதாவுடைய மேட்ரு மாதிரி மடத்தனமாக என்னத்தையா சொல்றது. சரியா? அவங்க சொல்ற வாசத்தை நான் படிக்கிறேன். இதன் அறிவிப்பாளர் தொடரில் நல்ல அரபியை போட்டிருக்கிறாங்க. இதன் அறிவிப்பாளர் தொடரில் அப்துல்லாஹ் இப்னு உவைஸ் என்பார் இடம்பெற்றுள்ளார். இவர் பலவீனமானவர் ஆவார் அப்படின்னு அரபியும் போட்டிருக்கிறாங்க. அப்ப அறிவீனத்தை விளங்கிக்கிறங்க. அதுக்கடுத்து இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கிறேன். இன்னொரு ஹதீஸ் போட்டிருந்தோம். அதில் என்னன்னு கேட்டால் அந்த இவர் இன்னொரு ஹதீஸ் இந்த ஷரீக் என்பவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹதீஸ் போட்டோம்ல, அதில் என்ன வர்றாரு, ஷரீக் என்பவர் வர்றாரு, அவர் சரியில்லைன்னு ரெண்டாவது ஹதீஸ் போட்டிருந்தோம். இதே கருத்து சொல்லக்கூடியது. அது இப்னு உமர் சொல்லக்கூடிய கருத்து. அதுவும் பலவீனம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஷரீக் என்பவரை பொறுத்த வரைக்கும் சில விமர்சனங்கள் அவர் மேலே இருக்கிறது. ஆனால் அவர் முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் அறிவிப்பாளர். அவர் சரியான விமர்சனம், பலவீனம் ஓரமாக தட்டுற அளவுக்கு உள்ள ஆள் கிடையாது. அவர் சரியான ஆள் என்று ஏற்று முஸ்லீம்லாம் அவர் அறிவிக்கிற ஹதீஸ் வந்திருக்கிறது. அவர் சில விமர்சனங்கள் வந்திருக்கிறது. ரொம்ப ஆத்தன்டிக்கான ஆளை சொல்ல முடியாது தான். ஆனால் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ளணும். நம்ம ஒரு நிலைப்பாட்டை கடந்த காலத்திலிருந்து நேற்று வரைக்கும் கடைபிடித்து வருகிறோம். என்ன நிலைப்பாடு என்று சொன்னால், சரி, அது நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு வர்றோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அவங்களுடைய செயல் அங்கீகாரம், அதுக்கு தான் ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் ஆத்தன்டிக்க நம்ம பார்ப்போம். மீதி உள்ள வரலாறு மொழி என்பதற்கெல்லாம் இட்டுக்கற்ற ஆளுக்கை இல்லாமல் இருந்தாலே போதும், அது பலவீனமாக இருந்தாலும் சொல்லலாம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் நம்ம இருக்கிறோம். இது எப்போ இருக்கிறோம்? அந்த 72 கூட்டம்னு பேசணும்ல, அந்த 72 கூட்ட வரலாறை சொல்லும் பொழுது அதில் 90% அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் ஆத்தன்டிக் கிடையாது. அதெல்லாம் என்ன வரேன், ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டதா, அபு ஹனீஃபா அப்படி சொன்னார், ஷாபி இப்படி சொன்னார்னு கிதாபில் அவ்வளோதான் இருக்கும். அதுக்கு சங்கிலி தொடர்லாம் இருக்காது. அந்த விஷயங்களுக்கு வரலாறுக்கு அது போதும். நம்ம அமல் செய்கிற ஒரு விஷயம் கிடையாது. இதில் இந்த ஃபாசிக் என்பதற்கு எப்படி இப்னு உமர் அர்த்தம் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு தான் இதை எடுத்து காட்டுறமே தவிர, இதுக்கு ரொம்ப புகாரி முஸ்லீம் தரத்தில் உள்ள ஒரு ஹதீஸா இருக்குன்னு அவசியம் இல்லை என்பதை அந்த 72 கூட்டத்தினர் யார் என்ற தலைப்பில் பேசும் பொழுது கடைசி நாளில் இதை ஒரு சகோதரர் கேள்வியாக கேட்டு, நீங்க சொன்ன இதுக்கெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை காட்ட முடியுமா? இப்போ கர்பலா வரலாறுங்கிறோம், அதுக்கெல்லாம் ஒரு அறிவிப்பாளர் ஆத்தன்டிக் கிடையாது. சும்மா வரலாறுகளில் சொல்றாங்க, பொய்யர் இல்லாமல் இருக்குதா போதும். ஒட்டக போருங்கிறாங்க, அந்த போருங்கிறாங்க, 1-2 தான் அறிவிப்பாளர் கிடைக்குது. 90% வரலாறாக சொல்லப்படும். நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்றால் ஒரு நுணுக்கத்தை பின்பற்றணும், மார்க்க கடமை. அப்படிங்கிறதுனால உனக்கு யார் சொன்னா அப்படின்னு பார்க்கணும். ஒரு சின்ன சந்தேகம் தத்லீஸ் இருந்தால் கூட ஏற்றுக்கிற மாட்டேங்கிறோம். அவர் ஒரு ஆளை விட்டுருப்பாரோ, அவர் நல்ல ஆளாக இருந்தால் கூட கடைசி காலத்தில் மாறிட்டாரோ, இப்படிலாம் பார்க்குறோம். இப்படியெல்லாம் பார்க்குறது எதுக்குன்னு கேட்டால் ரசூலுக்கு மட்டும்தான். ரசூல் இல்லாத மற்ற வரலாறு சொல்வதாக இருந்தால் அவங்கள பின்பற்ற ஒன்றுமே கிடையாது. அது உண்மையாக இருந்தாலும் உண்மையாக இல்லாமல் போனாலும் நமக்கு என்ன மார்க்கத்தில் என்ன இருக்குது? அதனால் அபு ஹனீஃபா சொன்னாலும், ஷாபியை பற்றி சொன்னாலும், இப்னு தைமியாவை சொன்னாலும், இப்னு ஹஜரை பற்றி சொன்னாலும், அவர்களை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு மார்க்க அடிப்படையை மீறாத வகையில் உள்ளதாக இருக்குமே ஆனால், அதை சொல்லக்கூடியவர்கள் பொய்யர் என்று இல்லாமல் இருப்பார்களே ஆனால் போதும். இது இல்லை என்று சொன்னால் ஒரு வரலாறு நீ இருக்கல, எல்லாம் பொய்யா போயிடும். வரலாறுல கூட யாருக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மட்டும்தான் 5 லட்சம் பேருடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது.
அவரோட சம்பந்தப்பட்டது சொன்னால் மட்டும்தான். அவங்க சம்பந்தப்படாத விஷயங்களை சொல்கிற யாருக்கும் வரலாறு தேவை கிடையாது. ஆனால் என்னவா இருக்கணும், பொய் என்று சொல்கிற அளவுக்கு மோசமான தகவலாக இருக்கக்கூடாது. அப்படி வச்சுருக்கோமே. இப்போ இப்னு உமருடைய இது எதுக்கு நான் காட்டினேன், ஃபாசிக்கு என்பதற்கு என்ன அர்த்தம், ஃபாசிக் என்று அவர்கள் தான் சொல்றாரு. ஃபாசிக் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும்போது எப்படி திங்கிறது, தையிபாத்தை எப்படி ஆகும்னு கேட்கிறாரு. இந்த மொழி அர்த்தம் செய்வதற்கு இந்த அறிவு பத்தாது உங்களுக்கு. ஷரீக் வந்திருக்காரு, ஷரீக் வந்து பலவீனமானவர்னால சரியானவர் என்றும் இருக்கிறது. அதுக்குள்ள விரிவா போனா இப்னு அஜ்லான் மாதிரி போயிட்டு இருக்கணும். அது போகல. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டாலும் அவர் பொய்யரோ இட்டு கட்டுறவரோ கிடையாது. நாம ஏற்றுக்கொண்ட அடிப்படையின் பிரகாரம் ஃபாசிக் என்பதை அவர் எப்படி புரிந்து கொண்டாரு, அவர் எப்படி புரிந்து கொண்டார் என்பதுக்கு தான் நம்ம சொன்னமே தவிர அல்லாஹ்வுடைய ரசூலோட சேர்த்து அறிவிக்கிற விஷயத்துக்கு நம்ம சொல்லவே இல்லை. ஃபாசிக் ரசூலுல்லாஹ் சொன்னப்ப எப்படி சாப்பிடுவேன்னு கேட்கிறார். அவர் தான் சொன்னார். அவர் சொன்னார் என்பதற்கெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியாது, அறிவிப்பாளரை அப்படி நுணுக்கிறது கிடையாது என்பதை 72 கூட்டத்தினுடைய இறுதியில் தெளிவாக விளக்கி இருக்கிறோம். அவங்களுக்கும் தெரியும், அறிஞர் குழுவுக்கு தெரியும். இருந்தாலும் இந்த ஷரீக்கை வச்சுட்டு பண்ணுவாங்க. அந்த இஸ்மாயில மாட்டிக்கிட்டாங்க. இஸ்மாயிலுக்கு என்ன செஞ்சாங்க, அப்துல்லா வாங்கி விட்டு மாட்டிட்டாங்க. அந்த இஸ்மாயிலே போதும் நமக்கு. அதனால வந்து இந்த இதில் வந்து தப்பாக தான் செய்கிறாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் ஃபாசிக் என்பதனால விளங்கிக்கிறங்க. எலியை சாப்பிடக்கூடாது நம்ம சொல்வதற்கு காரணம் அது கேடு செய்யுதுங்கிறது இல்லை. விஞ்ஞானிகள்லாம் கூடி கேடே செய்யாதுன்னு சொல்லிட்டான்னு வைங்க, அப்பவும் ஹராம் தான். கேடே செய்யலைன்னு கன்ஃபார்ம் நிரூபிச்சிட்டான். காகத்தை சாப்பிட்டால் புறாவை சாப்பிடுவது போல எல்லாமே அதில் இருக்குன்னு சொல்லிவிட்டான். அப்பவும் ஹராம்னு நம்ம சொல்லுவோம். கேடுதறது நாங்கள் பார்க்க மாட்டோம். கேடு டாப்பிக்கே கிடையாது. என்ன டாப்பிக்கே, ஃபாசிக், கெட்டது, தீயது. தீயதுன்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அப்போ அல்லாஹ் வந்து எதை ஃபிஸ்க் என்று சொல்லிவிட்டானோ, ரசூல் ஃபிஸ்க் என்று சொல்லிவிட்டார்களோ, அது இறைவனுக்கு பிடிக்காதவை என்ற அர்த்தம். கேடு செய்கிற அர்த்தம் இல்லை. கேடு செய்கிற அர்த்தம் இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறோம் என்று கேட்டால், பூஜை செய்யப்பட்டதை கேடு செய்ய ஃபிஸ்க்னு நல்லா சொல்கிறான். கேடு செய்கிற அர்த்தத்தில் சொல்லவில்லை. கேடே செய்யாட்டாலும் ஹலாலான உணவாக இருந்தாலும், பூஜைக்கு முன்னாடி ஹலாலான உணவாக இருந்தாலும் அது கெட்டது பூஜை செஞ்சதாலுங்கிறான். அப்போ என்ன கெட்டது, கேடு செய்யற அர்த்தமா இல்லை, கெட்டது. அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிற அர்த்தத்தில் தான் ஃபிஸ்க்கு வருகிறது, ஃபாசிக்கு வருகிறது. அந்த ஃபிஸ்க்கு ஃபாசிக்கு வந்தாலே ஹராம் என்பதுதான் சரியானது. கொல்றதுனால் ஹராமு, கொல்லக்கூடாதனால் ஹராம் என்பதெல்லாம் மதுஹப்ல சொன்னது. அப்படிதான் உங்களுடைய வாதமாக இருந்தால் அப்படி ஒரு ஆதாரத்தை காட்டணும். எப்படி காட்டினேன், எதை ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னார்களோ அதெல்லாம் ஹராம், இந்த இருக்கு ஆதாரம். எதை கொல்லக்கூடாதுன்னு சொன்னார்களோ அதெல்லாம் ஹராம், இந்த இருக்கு ஆதாரம்னு அதுக்கு காட்டுங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் இதை தெளிவுபடுத்தணும். நீங்களாம் வந்துகிட்டு விளங்கிட்டு சொல்றதெல்லாம் தெளிவான ஆதாரங்கிறீங்க. எப்படி தெளிவான ஆதாரமா இருக்கு, ஒரு தெளிவு அதில் இல்லை. கொல்ல சொல்றதுல வந்து கொல்றது மட்டும்தான் தெளிவு, அது ஹராம் என்பது தெளிவு கிடையாது. தெளிவுனா என்ன இருக்கணும், பச்சையா சொல்லப்பட்டிருக்கணும். அதனால வந்து ஃபிஸ்க் என்பதற்கு நம்ம சொன்னதுதான் கரெக்டான அர்த்தம். அதன்படி தான் கூடாதுன்னு சொல்லணும். இது ஆய்வுல வராது. இவங்க சொல்லக்கூடியது வந்து ஆய்வின் அடிப்படையில் வராது என்பதை புரிந்து கொண்டு நம்ம அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளது உள்ளபடி நடக்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கிய அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அஸ்ஸலாமு அலைக்கும் சுப்ஹானக்கல்லாஹு.